சொல்லுவோம். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த முதலாவது செய்தியை நாம் கேட்க போகிறோம். எல்லோரும் நாம் விழிப்போடு உற்சாகத்தோடு நாம் ஸ்தோத்திரம் தேவ வார்த்தையை சில நிமிடங்கள் நாம் கேட்க நம்மை நாமே ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் அற்புதமாய் பேசுவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் யாக்கோபை நாம் பார்க்கும்போது யாக்கோபுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னால் அவனுடைய நிலைமை கைவிடப்பட்ட நிலைமை. ஆமென், ஆமென். இதை நாம் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த தேவ செய்தியை நாம் கேட்போம். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு மிக ஆசீர்வாதமாய் புரியவும், யாக்கோபுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் எப்படி கிரியை செய்தது என்பது நமக்கு அது உணர்த்தி வெளிக்காட்டி அதை எடுத்துரைத்து அதை நமக்கு புரிய வைக்கும். ஓ ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய இந்த முதலாவது செய்தி, கர்த்தர் நம்மை கைவிடாதிருப்பார், கர்த்தர் நம்மை கைவிடாதிருப்பார், கர்த்தர் நம்மை கைவிடாதிருப்பார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் எல்லாரும் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் ஆனால் அனைத்தும் அவனை கைவிட்டது, அனைத்தும் அவனுக்கு கை கொடுக்கவில்லை, அனைத்தும் அவனுக்கு கைவிட்டது. அதனால தான் அவன் எப்படி அந்த யோர்தானை கடந்து அவன் போனேன் என்று சொல்லுகிறான். வெறும் கையும் கோலுமாய் இந்த யோர்தானை நான் கடந்து சென்றேன். ஸ்தோத்திரம். நடக்கிற சம்பவம் நம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனாலும் என்னுடைய செய்தியின் ஆதாரத்துக்காக அந்த சம்பவத்தை நான் ஒரு 2 நிமிடத்தில் சுருக்கமாய் சொல்லுகிறேன். யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கு. இந்த ஈசாக்குக்கு 2 மகன்கள் பிறக்கிறார்கள். ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. தகப்பனாகி ஈசாக்குக்கு நிறைய ஸ்தோத்திரம் வயதாகி அவர் பார்வை மங்கி அவர் ஸ்தோத்திரம் அமர்ந்திருக்கிறார். அவர் தனது மூத்த மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்து அவனோடு கூட சொல்லுகிறார், நீ நல்ல வில் வித்தையில் வீரனாய் இருக்கிறாய், நல்ல விலங்குகளை வேட்டையாடுகிறாய், ஆகவே நீ நல்ல ஒரு கொழுத்த கன்றை, ஒரு விலங்கை நீ வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கு நல்ல ஒரு ருசிகரமான பதார்த்தமாய் சமைத்து கொடு, நான் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இதை சொல்லும்போது அவங்க அம்மா தாய் ரெபேக்காள் ஒற்று கேட்கிறார். ஓ, கணவர் பெரிய மகனை ஆசீர்வதிக்க திட்டமிட்டு இருக்கிறார், இதை நாம் மாற்ற வேண்டும். அம்மாவுக்கு சின்ன மகன் மீது ரொம்ப அளவு கடந்த ஆசையும் பாசமும். அதனால தாய் சிறிய மகனை அழைக்கிறார். யாக்கோபே, இங்கே வா, உங்கள் தகப்பனார் இன்னென்னபடி உங்கள் அண்ணன் ஏசா கிட்ட சொன்னார், அதை நான் காது கொடுத்து கேட்டேன். இப்போ நான் சொல்கிறத நீ செய். உங்கள் அண்ணனுக்கு ஆசீர்வாதம் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற ஒரு கொழுத்த கன்றை பிடித்து நீ அடித்து சீக்கிரம் கொண்டு வா. உங்கள் அப்பாவுக்கு எப்படி சமைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் அழகாக சமைத்து கொடுக்குறேன், நீ எடுத்துமே அப்பா கிட்ட கொடுத்து அப்பாவுக்கு தெரியாத வண்ணமாக ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. யாக்கோபுக்கு ஒரு பயம். ஏன்னாக்கா, அம்மா நீ சொன்னதெல்லாம் சரிதான், செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன், ஆனால் என் கையில் ரோமம் இருக்காது, முடி இருக்காது, எங்கள் அண்ணன் கையில் முடி இருக்கும். ஒருவேளை தகப்பனார் என்னை தடவி பார்த்து ரோமம் இல்லாதவன் என்று அறிந்து அவர் என்னை சபித்து விட்டால் அதைவிட எனக்கு மோசமானது வேறொன்றும் இல்லையே அப்படின்னு அவன் பயப்படுறான். அதுக்கும் அவங்க அம்மா இன்னொரு ஸ்தோத்திரம் ஒரு ஆலோசனையை கொடுத்து, அதுக்கு என்ன, அதுக்கு மேலே ஒரு தோலை போத்திக்கின்னு போனால் முடிஞ்சு போகுது. கேட்டால், தபார் நான் தான் உன் மகன் ஏசா என்று தடவி பாருங்கள் என்று காட்டு அப்படின்னு அம்மா அதுக்கும் ஒரு ஆலோசனையை கொடுத்து அவர்கள் என்ன செய்ய நினைத்தார்களோ அதை செய்து சிறிய மகனுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க அவர்கள் முற்பட்டார்கள். அப்படியே செய்தார்கள். அப்படியே தகப்பனோ
ஆசீர்வதித்து நல்லா அவர் ஸ்தோத்திரம் சாப்பிட்டு உண்டு அவர் ஸ்தோத்திர திருப்தி அடைந்தார். இப்போ சொன்னது பெரிய மகன்கிட்ட. பெரிய மகன் காட்டில் போய் அங்கே இங்கே அலைஞ்சு வேட்டையாடி விலங்கு கிடைத்து கொண்டு அவர் சமைத்து கொண்டு வரார். நல்ல ஆவலாம் அப்பா ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரே, ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு வரார். பா எழுந்துருங்க, உட்காருங்க, கை கழுவுங்க, சாப்பிடுங்க, உன் மகன் வேட்டையாடி கொண்டு வந்திருக்கிறேன், ஆசையா சாப்பிட்டேன்னு ஆசீர்வதிங்கன்றாரு ஏசா. தகப்பனுக்கு ஒரே குழப்பம். இப்போ தானே ஆசீர்வதித்தேன் அப்படின்றாரு தகப்பன். உடனே ஏசாவுக்கு கோபம் வருது. இல்லைப்பா, வந்தது ஏசா இல்லை, யாக்கோபு என் பேரை சொல்லி அவன் என்னை ஏமாற்றி அவன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் வாங்கி கொண்டு போயிட்டான் அப்படின்னு தகப்பனிடத்தில் ரொம்ப வேதனைப்படுறான், ரொம்ப கவலைப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான். கடைசியாக கேட்குறான், தகப்பனே அந்த ஆசீர்வாதத்தை தவிர்த்து வேறொரு ஆசீர்வாதம் உங்ககிட்ட இல்லையா? வேற எதையாக இருந்தா எனக்கு சொல்லி என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு ஆசீர்வதிங்கன்னு அவன் கெஞ்சறான். மீண்டும் ஒரு 2 ஆசீர்வாதத்தை சொல்லி ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கிறான். இதை வாங்கிக்கிட்டு இந்த வேதனையோடு இந்த சஞ்சலத்தோடு அவன் தகப்பனை விட்டு கடந்து வெளியே வரான். வெளியே வரும்போது அவனுக்கு அவங்க சகோதரனாகிய யாக்கோபு மீது பயங்கரமான கோபம். நீ என்ன செஞ்ச? என் சேஷ்ட புத்திர பாக்கியத்தையும் நீ என்ன பண்ணிட்ட? ஏமாற்றி வாங்கிக்கின. சரி, ஒன்றும் இல்லாதவன் நான் நிற்கிறேன், ஏதோ அப்பா ஆசீர்வதிக்கிறாரு, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கலான்னு பார்த்தா அதையும் ஏமாற்றி என்ன செஞ்சிட்ட? வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை என்ன செய்வேன்? எங்கள் அப்பாவுக்கு வயசாகி போச்சு, அவர் சாகிற நாள் நெருங்குது, அவர் இப்போ என்ன செய்ய போகிறாரு? மறிக்கட்டும், அது வரைக்கும் காத்திருக்கிறேன். எங்கள் அப்பா என்னைக்கு சாகிறாரோ, அப்பா செத்த அடுத்த நாள் நீ தாண்டா சாவு, என் கையில் தான் சாவு, நான் தான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு ஏசா என்ன பண்ணுறா? மனசில் உறுதியாக அடித்து ஆணித்தரமாக தீர்மானம் பண்ணிட்டான். இதை இப்போ மறுபடியும் அம்மா கேட்டாங்க. மறுபடியும் அம்மா கேட்ட உடனே இப்போ அம்மாவுக்கு சின்ன பிள்ளை மேலே தான் பாசம். டேய் யாக்கோபே வாடா, உடனே ஏசா இந்த மாதிரி தீர்மானம் பண்ணி வச்சுட்டான்டா. அப்பா வேற முடியாதகிறாரு, நீங்கன்னா இங்கே இருந்தேன்னா நீ பிழைக்க மாட்டேன், உன்னை தீர்மானம் பண்ண மாதிரி அவ்வளோதான், உன்னை கொன்னுடுவான். நான் ஏன் ஒரே நேரத்தில் 2 பேரையும் இழக்கணும்? அதனால் நீ என்ன செய்யணும்? என் சகோதரர் எங்கள் அண்ணன் லாபான் பதான் ஆறாமல் இருக்கிறாரு, நீ என்ன செய்ய? எங்கள் ஊருக்கு, நீ உங்கள் தாய் மாமா வீட்டுக்கு நீ போயிரு, அங்கே போயிட்டு பழைச்சிக்கோ. பழைக்கிறது மட்டும் இல்லை, அழகாக சொல்கிறாங்க, நீ அங்கே உங்கள் மாமாவுக்கு 2 பொண்ணுக்குது, அங்கேயே நீ எவளெலாம் ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அம்மா அழகான ஒரு ஆலோசனை கொடுத்து இப்போ மகன் என்ன செய்கிறாங்கனாக்கா அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ மகன் என்ன பண்ணுறாரு? கையில் ஒன்றும் கொடுக்கல, அதனால் இவர் கம்முன்னு போகிறாரு. போனால் அது ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு ஊர். ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகும்போது அவர் பிரயாணப்பட்டு போகிற வழியில் அந்தி சாய்ந்து போகுது, பொழுது இறங்கி போச்சு, அவ்வளோதான், மாலை நேரமாச்சு, இருட்டாச்சு, இரவு நேரமாச்சு, போகிறதுக்கு வழி இல்லை. என்ன செய்தார்? கம்முன்னு சுற்றி முற்றி பார்த்தாரு. ஒரு ஓரமாக ஒரு கல் கிடந்தது, அந்த கல்லை எடுத்தார், அப்படி வச்சார். அவ்வளோதான், இதான் தலையாணி அப்படின்னு சாய்ச்சி கம்முன்னு படுத்துட்டார். படுத்த உடனே திடீர்னு ஒரு பெரிய ஒரு சொப்பனம், ஒரு பெரிய கனவு. ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டுக்குது. இங்கே பூமியிலிருந்து வானத்துக்கு அடி பூமியில் இருக்குது, முனை அது எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குது. பார்க்குறாரு, என்னடா இது பெருசாக இவ்வளோ பெரிய ஏணியா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே. அதில் பார்த்தா தேவ தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க, விசித்திரமாக இருக்குது. இப்படிப்பட்ட கனவு நம்ம இது வரைக்கும் கண்டதே இல்லையே. இந்த காட்டில், இந்த தனியாக, இந்த இருட்டில், இப்படி ஒரு வனாந்தரத்தில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சொப்பனமா? அதை பார்க்குறான். பார்க்கும்போது அந்த சொப்பனத்தில், அந்த கனவுல
இப்போ ஆண்டவர் அவன் தன்னந்தனிமையில் கூட ஆள் இல்லை. அதனால தான் இந்த 28வது அதிகாரத்தில் யாக்கோபுடைய நிலை என்ன நிலை? கைவிடப்பட்ட நிலை. ஆமென். அதுக்கு தான் இந்த செய்திக்கு என்ன தலைப்பு? தேவன் கைவிட மாட்டார். ஆமென். தேவன் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ சொப்பனத்தை பார்க்குறாரு. சொப்பனத்தை பார்க்கும்போது சொப்பனத்தில் இருந்து ஆண்டவர் பேசுகிறாரு. ஒரு ஏணி இருக்குது அடி பூமியில், முனை வந்து வானத்தில், இதில் தேவ தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. இதை பார்க்குற நேரத்தில் இப்போ ஆண்டவர் அவங்கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். முதல் ஆசீர்வாதம், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இரண்டாவது, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். ஆமென். மூன்றாவது, நீ கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ஸ்தோத்திரம். அடுத்து நான்காவது, உன் சந்ததிக்குள்ளும் உன் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். ஐந்தாவது, நான் உன்னோடு இருந்து உன்னோடு இருப்பார். ஆமென். ஐந்தாவது. ஆறாவது, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, ஆமென், அவனை காப்பேன் என்று சொல்லுகிறான். ஏழாவது, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவர் திட்ட வட்டமாக யாக்கோபிடத்தில் தெளிவமாக பேசுகிறாரு. கர்த்தர் நின்று அவனுக்கு அறிமுகப்படுத்தி பேசுகிறாரு. என்னை யாருன்னு பார்க்குறியா யாக்கோபே? ஒருவேளை பயந்துராத, தனியாக இருக்கிறேன்னு, வனாந்தரத்தில் இருக்கிறேன்னு, ஒரு வழி போக்க நான் போகிறேன்னு, இங்கே யாரும் கூட இல்லைன்னு. ஆமென். அந்த சூழ்நிலையை நீங்கள், அந்த அட்மாஸ்பியரை நினச்சி பாருங்கள். நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு தன்னந்தனியான ஒரு பிரயாணம், ஒரு காட்டு வழி, நடமாட்டம் இல்லை, யாரும் இல்லை, வெளிச்சம் இல்லை, கூட ஆள் இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் நின்று அவனுக்கு அறிமுகமாகி பேசுகிறாரு. உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கு அவர்களுடைய தேவன் நான், அவர்களுடைய கர்த்தர் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 ஆசீர்வாதத்தையும் 1 by 1 அப்படியே அடுக்கி யாக்கோபுக்கு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். நீ இப்படி இருப்பாய், நீ இப்படி போவாய், நீ இப்படி பரம்புவாய், நீ இப்படி திரும்பி வருவாய். அல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் 7 ஆசீர்வாதத்தையும் அழகாக சொல்லிட்டு முடிக்கும்போது, இப்போ 15ஆம் வசனத்தை கடைசி பகுதியை வாசிப்போம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்போ என்ன சொன்னாரு? அதுதான் ஸ்தோத்திரம். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. சொல்லும்போது யாக்கோபுடைய நிலை என்ன நிலை? கைவிடப்பட்ட நிலை. கைவிடப்பட்ட நிலை. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். அவனுக்கு எந்தவித எதிர்காலமே இல்லாத நிலை. ஆமென். எந்தவித எதிர்காலமும் இல்லை, எதிர்காலத்தை குறித்த நிச்சயமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா கைவிடப்பட்ட நிலை. கர்த்தர் அந்த நேரத்தில் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அடுத்தது சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீ எப்படி இருப்பாய்? நீ உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ சாதாரணமாக இருக்க மாட்டாய். உன் சந்ததி இது பூமியில் பயங்கரமாக பெருகி இருக்கும். அடுத்தது சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீ மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே 4 திசையில் நீ தான் பரம்பி போவாய். ஆமென். பரவி பாய்கிற ஆராய் போவாய். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொன்னார். அடுத்தது சொல்றார். ஸ்தோத்திரம். உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பூமியில் யார் எங்கே எப்படி இருந்தாலும் உன்னை கொண்டு தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை கொண்டு தான் நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் பார்க்குறோம். நான் உன்னோடு இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன். அந்த கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டாலுமே
கைவிட மாட்டார்னு அர்த்தம். ஆமென். உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன். அப்போ கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறாரு, உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். அடுத்தது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. யார் காப்பாங்க? யார் காப்பாங்க? ஒரு பெரிய மனிதனுக்கு பக்கத்தில் வருகிற ஒரு பாதுகாவலர் தான் காப்பாங்க. அப்போ ஸ்தோத்திரம், இவன் ஒரு பெரிய ஆள் இல்லை, இவனே ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஆள். அப்போ இவனை கர்த்தர் காப்பேன்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்ட தேவன்? கைவிடாத தேவன். அல்லேலூயா. உன்னை காப்பேன். அடுத்தது சொல்கிறாரு, உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், உன்னை இந்த தேசத்துக்கு மீண்டும் கொண்டு வருவேன். உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த சொப்பனத்தை கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை இந்த தன்னந்தனியாக இந்த பிரயாணத்தில் ஸ்தோத்திரம் கொண்டு போவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை நான் பாதி வழியில் படுக்க வைத்து உன்னை தூங்க வைத்து இந்த ஜாமத்தை, இந்த நாளை சீக்கிரமாக முடிக்க வைத்து உனக்கு அந்த தூக்கத்தில் உனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்க வைத்து என்னை பார்க்க வைத்து நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ பெற வைத்து என் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வைத்து உன்னை நான் மறுபடியும் இந்த தேசத்துக்கு கொண்டு வர வைப்பது என் திட்டம். ஆமென். ஏன்னா நான் கைவிடாது இருக்கிறவன். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அதை செய்கிறாருனாக்கா ஸ்தோத்திரம், இன்றைக்கி பேசுகிறாருனாக்கா இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் எப்படி அதை செய்தாரோ நிறைவேற்றினாரோ அப்படியே அவர் சொன்னதை ஒவ்வொன்றையும் ஆண்டவர் யாக்கோபுக்கு மறக்காமல் தவறாமல் அப்படியே செய்து முடித்தார். ஒரு ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவன் யார்? அவர் கைவிடாதவர். அவர் கைவிடாதவர். அப்போ அவர் கைவிட மாட்டார். இத்தனை ஆசீர்வாதத்தை அவர் அழகா 1 2 3 4 5 6 7 ஆசீர்வாதத்தை அழகாக சொல்லிட்டு நான் சொன்னதை செய்வேன், நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடாது இருப்பேன். அதனுடைய ஒரிஜினல் மொழியாக்கம் அப்படி தான் இருக்கிறது. இங்கே தமிழிலே செய்யும் அளவுன்னு இருக்குது. அதனுடைய உண்மை மொழியாக்கம் எப்படி இருக்கிறது? நான் செய்கிற வரைக்கும், செய்கிற நாள் மட்டும், எப்போ செய்கிறேனோ அது வரைக்கும் யாக்கோபே நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் உங்களையும் என்னையும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். அவர் என்ன சொன்னாரோ சொன்னதை சொன்னபடியே நமக்கு செய்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த யாக்கோபை இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில், இந்த 3 வசனத்தின் அடிப்படையில் ஸ்தோத்திரம் அவர் கைவிடாது இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், முதலாவது தேவன் அவருடைய அன்பின் நிமித்தம் நம்மை கைவிடாது இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தேவன் அவருடைய அன்பின் நிமித்தம் கைவிடாது இருப்பார். இவ்வளவு தூரம் இந்த யாக்கோபு கிட்ட ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் வந்து ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தில் அவர் வந்து நின்று அவனுக்கு நேருக்கு நேர் பேசணும்னு அவசியம் இல்லை. அந்த யாக்கோபு மீது ஆண்டவர் வைத்திருந்த ஒரு அன்பு. அல்லேலூயா. யாக்கோபு இடத்துல ஸ்தோத்திரம் எதுவும் இல்லை, யாக்கோபு கூடவும் யாரும் இல்லை. ஆனால் அவனை தேடி வந்து அந்த நேரத்தில், அந்த இரவு, அந்த ஸ்தோத்திரம் ராத்திரி கார் இருளில், அந்த தனிமையில், அந்த ஒரு ஸ்தோத்திரம் வனாந்தர பிரயாணத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவர் வந்து அங்கே பேசுகிறாருன்னா அந்த யாக்கோபு மீது கர்த்தர் வைத்த அன்பு. அந்த அன்பின் நிமித்தம் கர்த்தர் யாக்கோபை கைவிடலை. அந்த அன்பின் நிமித்தம் ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. இவ்வளவு தூரம் ஒரு தெய்வம் இறங்கி ஒரு மனுஷனை தேடி வந்து அவன் அறிமுகப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் யார் தெரியுமாப்பா? ஆபிரகாம் ஈசாக்கினுடைய தேவன்ப்பா, கர்த்தருப்பா அப்படின்னு சொல்லி அவரே அறிமுகமாகி யாக்கோபு கிட்ட வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். யாக்கோபு கேட்கல, யாக்கோபு ஜெபம் பண்ணலை, யாக்கோபு விண்ணப்பம் பண்ணலை, யாக்கோபு அங்கே முட்டி போடலை, யாக்கோபு அங்கே பைபிள் படிக்கலை, யாக்கோபு அங்கே உபவாசம் பண்ணலை, யாக்கோபு ஆண்டவரே ஆண்டவரேன்னு விண்ணப்பம் பண்ணலை. உண்மைதானா? பாட்டு பாடலை, ஆராதிக்கலை, துதிக்கலை, எதுவும் செய்யலை. அவர் போகிற களைப்பில் நேரமாகி போச்சு, ஒரு கல்லை எடுத்து வச்சு தூங்கிட்டார். இதுதான் யாக்கோபு செஞ்சது. ஆனால் ஆண்டவர் தேடி வந்து
அவனுக்கு அறிமுகப்படுத்தி அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து அவனுக்கு அறிமுகப்படுத்துறது மட்டுமில்லை, அறிமுகமாகிறது மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையில் இப்போ கைவிடப்பட்டு தன்னந்தனிமையில் தனியாக வரான். அவனுக்கு என்ன கர்த்தர் கொடுக்கணுமோ அத்தனையும் அந்த 7 ஆசீர்வாதத்தில் பூரணமாக கொடுக்கிறார். ஆமென். அவன் வாழ்க்கைக்கு என்ன தரணுமோ, அவன் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ, அவன் வாழ்வதற்கு என்ன வேண்டுமோ, அவன் வாழ்வதற்கு என்ன ஆண்டவர் அங்கே தரணுமோ, கிடைக்கணுமோ, இருக்கணுமோ, அதை அப்படியே ஆசீர்வாதத்தில் அவர் சொல்லி ஆசீர்வதித்து வாக்கு தத்தமாய் அதை கொடுத்து, ஆண்டவர் நான் உனக்கு அதை செய்வேன், செய்கிற வரைக்கும் கைவிடாது இருப்பேன் அப்படி என்றதை உறுதிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம். அன்பு அன்பு அவர் அன்பு நிமித்த கைவிடாது இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் இந்த 2026 ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய அன்பு நம்ம மீது இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்ம மீது இருக்கிறது. மனுஷ அன்பு மறந்து போகலாம், மனுஷ அன்பு மாறி போகலாம், மனிதர்கள் ஏமாற்றப்படலாம், மனிதர்கள் நம்மளை ஸ்தோத்திரம் நம்ப வைத்து நம்மளை ஸ்தோத்திரம் நம்பிக்கை துரோகம் செய்யலாம், நம்பிக்கை இழக்க பண்ணலாம், நம்பிக்கையை நமக்கு அவமாக்கி போடலாம். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடாது இருக்கிற ஒரு தேவன், கைவிடா தெரியாத ஒரு தேவன், கைவிட ஒரு நாள் நம்மளை அவர் ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்க அவர் விடாத ஒரு தேவன். ஆமென். ஏன்னா அவர் நம்ம மீது அன்பாக இருக்கிறார், நம்ம மீது அன்பாக இருக்கிறார். இந்த யாக்கோபை அவர் நேசித்ததுனால, இந்த யாக்கோபு மீது அவர் ஒரு அன்பு வைத்ததுனால ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு அவர் மீது அவருடைய அன்பு நம்ம மேலே இருக்குது. ஆமென். இந்த முதல் வார்த்தை, இந்த முதல் செய்தி, இந்த முதல் பிரசங்கம், இந்த வாக்குத்தத்தத்தில், இந்த வருஷத்தில் கர்த்தருடைய அன்பை பெற்ற ஜனம் நாம, கர்த்தருடைய அன்பை பெற்ற தேவ பிள்ளைங்க நாம, தேவனுடைய பரலோகத்தினுடைய அன்பை பெற்றவங்க நாம. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு நம்மளுக்கு இருக்கிறது. அந்த அன்பு நம்மளை ஒரு நாள் கைவிடாது. தைரியமாக இருப்போம். இந்த 2026 நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய அன்பினாலேயே நம்ம கைவிடாமல் நடத்தப்படுவதை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மீது ரொம்ப அன்புள்ளவர், பட்சமானவர், பட்சமானவர், பட்சமானவர். ஸ்தோத்திரம். உலகம் பார்த்தா பகைக்கிறதா பார்க்கும், மனுஷன் பார்த்தா ஸ்தோத்திரம் பகையாலே பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம் அப்படியே என்னன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் பதைக்க பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம் அப்படியே நமக்கு பத்தி எறிகிற மாதிரி பார்ப்பாங்க. மோசைக்கு முன்னாடி எப்படி அப்படியே ஸ்தோத்திரம் பச்சை முள் செடி அக்கினியில் அப்படியே எரிஞ்சதோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பாசம் உள்ளவர், அவர் பாசம் உள்ளவர், அன்புள்ளவர். தேவன் அவருடைய அன்பின் நிமித்த நம்மை கைவிடாது இருப்பார். கண்டிப்பாக கைவிட மாட்டார். அன்பு இருக்குது, இந்த வார்த்தையில் அன்பு இருக்குது, இந்த வாக்கு தத்தத்தில் அன்பு இருக்குது. ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபுக்கும் இந்த தேவனுக்கும் ஸ்தோத்திரம் இங்கே நடக்கிற சம்பவத்தில் பார்த்தா எந்தவித தொடர்பும் இல்லை, எந்தவித தொடர்பும் இல்லை. ஆனால் அந்த தேவன் அந்த யாக்கோபை நேசித்தார். அந்த யாக்கோபை தேவன் தேடி வந்தார். இந்த யாக்கோபு கிட்ட அவர் இறங்கி பேசினார். இந்த யாக்கோபு கிட்ட அவர் வார்த்தையை கொடுத்தார். இந்த யாக்கோபிடத்தில் அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த யாக்கோபிடத்தில் அவர் வாக்குறுதி பண்ணுகிறார், அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார், அவர் சொப்பனம் தந்தார், அவர் தரிசனம் தந்தார். எல்லாம் தேவன் ஸ்தோத்திரம் அவர் தேடி அவர் யாக்கோபு மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்த இதையெல்லாம் செய்தார். ஏன் அந்த யாக்கோபை கைவிட்டுடக்கூடாது. ஆமென். ஏன்னா அந்த யாக்கோபிடத்தில் இப்போ கூட தகப்பன் ஈசாக்கு இல்லை, தாய் அன்பான தாய் ஸ்தோத்திரம் ரெபேக்காள் இல்லை, கூட பிறந்த ஏசா சகோதரன் இல்லை, அவன் பெரிய செல்வ சீமான் ஸ்தோத்திரம். ஏன்னா ஆபிரகாமுடைய பேரன். அப்போது அவ்வளோ பெரிய ஆஸ்தி கூட இல்லை, அந்தஸ்து கூட இல்லை, ஆசீர்வாதம் கூட இல்லை, ஆடு மாடு கூட இல்லை, அவ்வளோ பெரிய வேலைக்காரிங்க கூட இல்லை, எதுவும் கூட இல்லை, எல்லாம் கைவிட்டது. இயேசு ஒருத்தர் மட்டும் கைவிடலை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு மகிமை. அதான் தேவன் நம்மையில் வைத்த அன்பு. அன்பு கைவிடாது, கர்த்தருடைய அன்பு கைவிடாது. இந்த யாக்கோபை ஆசீர்வதித்தது கர்த்தருடைய அன்பு, இந்த யாக்கோபை உயர்த்தினது கர்த்தருடைய அன்பு, இந்த யாக்கோபை வெறும் கையா சென்றவனை இரு பரிவாரத்தோடு கொண்டு வந்தது கர்த்தருடைய அன்பு.
ஆமென். இந்த யாக்கோபுடைய ஜெபத்தை கேட்டது கர்த்தருடைய அன்பு. இந்த யாக்கோபுடைய ஜெபத்துக்கு பதில் தந்தது கர்த்தருடைய அன்பு. இந்த யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது கர்த்தருடைய அன்பு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த யாக்கோபின் மீது அன்பு வைத்ததினால் அவனை கைவிடவில்லை, 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 கைவிடவே இல்லை. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த முதல் நாள், இந்த முதல் வேலை, ஸ்தோத்திரம், இந்த முதல் ஜாமத்தில் கேட்கிற இந்த தேவ பிள்ளைய கர்த்தர் நம்ம மீது அன்பா இருக்கிறார். நம்மளை கண்டிப்பாக கைவிட மாட்டார். எந்த நிலையில கைவிட மாட்டார். எவர் முன்பதாய் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையில் கைவிட மாட்டார். எங்கேயும் கைவிட மாட்டார். அடுத்த இன்றைக்கு துவங்குகிற ஸ்தோத்திரம், அடுத்த ஒரு 365 நாள், அடுத்த ஒரு 12 மாதம், அடுத்த ஒரு 52 வாரம் கர்த்தர் நம் மீது அன்பு வைத்து விட்டார். தேவ சபையை நம் மீது அன்பு வைத்து விட்டார். தேவ பிள்ளையை நம் மீது கர்த்தர் அன்பா இருக்கிறார். நம்மளை எந்த நிலையில கைவிட மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த யாக்கோபை இந்த ஸ்தோத்திரம் அதே 3 வசனம் நமக்கு இன்னொரு காரியத்தை விவரிக்கிறது. தேவன் அவருடைய வார்த்தையின் நிமித்தம் நம்மை கைவிடாது இருப்பார். தேவன் அவருடைய வார்த்தையின் நிமித்தம் நம்மை கைவிடாது இருப்பார். ஏன்னா இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவர் அதை உறுதிப்படுத்துகிறார். நான் சொன்னேன் அதை செய்வேன், நான் சொன்னேன் அதை செய்வேன், நான் சொன்னேன் அதை செய்வேன். அல்லேலூயா. நான் சொன்னேன் அதை செய்வேன். ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். அந்த உறுதியை விட்டு ஆண்டவர் கொஞ்சம் கூட விலகலை, கொஞ்சம் கூட விலகலை, ஒரு அடி கூட விலகலை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை, அவருடைய வார்த்தையை அவர் அப்படியே ஸ்தோத்திரம் நிறைவேற்றும்படிக்கு நம்மை கைவிடாது இருப்பார். அவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ வார்த்தை நம்ம கேட்கலாம். வார்த்தையில் பலவிதம் இருக்குது. நன்மையான வார்த்தை இருக்குது, தீமையான வார்த்தை இருக்குது, பரியாச வார்த்தை இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு ஆளை மனமடிவாக்குகிற வார்த்தை இருக்குது, ஒருவரை அழ வைக்கிற வார்த்தை இருக்குது, ஒருவரை சிரிக்க வைக்கிற வார்த்தை இருக்குது, ஒருவரை உயர்த்துற வார்த்தை இருக்குது, ஒருவரை புகழுகிற வார்த்தை இருக்குது, ஒருவரை வஞ்சகம் பேசுகிற வார்த்தை இருக்குது, ஒருவரை குறை சொல்கிற வார்த்தை இருக்குது, ஒருவரை கட்டுகிற வார்த்தை இருக்குது, ஒருவரை உடைக்கிற வார்த்தை இருக்குது. வார்த்தையில் பலவிதம் இருக்குது. ஏன்னா வார்த்தைக்கு ஒரு பெரிய ஜாலம். அதனால தான் வார்த்தையின் ஜாலம் என்று சொல்லுவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். வார்த்தையில் நல்லதும் இருக்குது, நயவஞ்சகமும் இருக்குது. வார்த்தையில் உயர்ந்ததும் இருக்குது, வார்த்தையில் தாழ்த்துறதும் இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிற இந்த வார்த்தையில் நமக்கு கிடைத்தது ஒரு தேவ வார்த்தை. அந்த தேவ வார்த்தை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னாக்கா கைவிடாது இருக்கிறது. இந்த தேவ வார்த்தை தான் யாக்கோபுக்கு கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஆமென். யாக்கோபுக்கு கிடைத்த வார்த்தை அவனை கைவிடாது இருக்கிற ஒரு வார்த்தை. இந்த 1ஆம் தேதி தேவ பிள்ளையே, இந்த இரவு வேளையில் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட வார்த்தை ஸ்தோத்திரம், அதே யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தை. அதே வார்த்தை யாக்கோபு கைவிடலையோ, அதே வார்த்தை நம்மையும் கைவிடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பெற்றுக்கொண்ட வார்த்தை நம்மளை கைவிடாத வார்த்தை. நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம். என்னை கர்த்தர் கைவிட மாட்டார், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு பெரிய தேவையில் நிற்கிறீங்களா? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் சொல்லுவோம். ஆமென். பெரிய ஒரு ஸ்தோத்திரம். நிந்தையில் நிற்கிறீங்களா, அவமானத்தில் நிற்கிறீங்களா? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். பெரிய ஒரு ஸ்தோத்திரம் குற்றச்சாட்டில் நிற்கிறீங்களா? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். என் தேவ வார்த்தை என்னை தேற்றும், என் தேவ வார்த்தை என்னை நடத்தும். ஆமென். அதே தேவனுடைய வார்த்தை என்னை கைவிடாது, கைவிடாது. என் தேவ வார்த்தை, நான் எவ்வளோ பெரிய சூழ்நிலையை சந்தித்தாலும் என் தேவ வார்த்தை என்னை கைவிடாது. என் கர்த்தருடைய வார்த்தை என்னை கைவிடாது. இந்த வார்த்தை நமக்கு பலன். இந்த வார்த்தை நம்மளை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தை நம்மளை உயர்த்தும். இந்த வார்த்தை நம்மளை ஊன்ற கட்டும். ஆமென். இந்த வார்த்தை இது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றும். இந்த வார்த்தை ஸ்தோத்திரம் நம்ம ஆத்துமாவை இது பலனடைய செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்மளை ஆரோக்கியமாக்கும். இந்த வார்த்தை நம்மளை சுகமாக்கும். ஆமென். என் வார்த்தையை அனுப்பி நான் குணமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் அவ்வளவு பெரிய மகிமையான வல்லமை உண்டு.
ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினால தான் கர்த்தர் நம்மளை கைவிடாது இருப்பார். நீங்களும் நானும் நம்ம ஆண்டவர் இப்போ சோதிக்கணும்னா, ஆண்டவரை நம்ம அறியணும்னு சொன்னால், ஆண்டவர் இன்னைக்கு அவர் ஸ்தோத்திரம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறபடி அவர் வார்த்தையான தேவன், வார்த்தையான தேவன், வார்த்தையான தேவன், வார்த்தையால் வெளிப்படுகிற தேவன், வார்த்தையாய் இறங்கி வருந்த தேவன், வார்த்தையாய் கிரியை செய்கிற தேவன், வார்த்தையால் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்ம சோதிக்கணும்னா அவருக்கு ரூபம் இல்லை. அப்போ எப்படி தான் அந்த ஆண்டவரை நாம் இப்போது பார்க்க முடியும்? எப்படி தான் அந்த ஆண்டவரை நம்ம புரிந்து கொள்ள முடியும்? எப்படி தான் அந்த ஆண்டவரை நாம் அறிய முடியும் அப்படின்னாக்கா, இந்த தேவன் என்னோடு கூட சொன்னாரே, அதை செய்கிற தேவனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை வச்சு மட்டும்தான் நம்ம அவரை என்ன செய்ய முடியும்? கணிக்க முடியும். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா, செயல்படுறாரா செயல்படலையா, ஜீவிக்கிறாரா ஜீவிக்கலையா, ஒரு ஆண்டவருடைய வல்லமை இருக்குதா இல்லையா, ஒரு ஆண்டவருடைய பவர் இருக்குதா இல்லையா, ஒரு ஆண்டவருடைய செயல்பாடு இருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்களும் நானும் கண்டறிய வேண்டுமானால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார் அப்படி என்பதை நம்ம புரிய வேண்டுமானால், ஒரு வழியை திறக்கிறார், ஒரு வழியை உண்டாக்குகிறார், ஒரு நன்மையை செய்கிறார், ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறார் அப்படி என்பதை நீங்களும் நானும் கிரகிக்க வேண்டுமானால், ஜீரணிக்க வேண்டுமானால், புரிந்து கொள்ள வேண்டுமானால், எதை வைத்து? இந்த வார்த்தையை வைத்து மட்டும்தான். ஆண்டவர் சொன்னார், செய்தார். ஆமென். ஆண்டவர் சொன்னபடி எனக்கு நிறைவேற்றினார். ஆண்டவர் சொன்னபடி அவர் ஸ்தோத்திரம் செய்து முடித்தார். என் ஆண்டவர் பேசினபடி கர்த்தர் எனக்கு அதை தந்தார். அப்படிதான் நம்ம அவரை பார்க்க முடியுமே தவிர இந்த வார்த்தை இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. அதுதான் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் தெள்ளம் தெளிவமாக அடித்து ஆணித்தரமாக சொல்லிவிட்டார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நாம் எப்படி பெற முடியும்? நேரடியாக அவர்கிட்ட எதுவும் வாங்க முடியாது. அவருடைய வார்த்தையின்படி தான். அதுக்கு தான் சபையில் பிரசங்கம் பிரசங்கம், போதகம் போதகம், தேவ வார்த்தை, தேவ வசனம், தேவ சத்தியம், ஹல்லேலூயா, தேவ ஆலோசனை, வேத ஆலோசனை. ஏன் வாக்கு தத்துவம்? ஒரு வாக்கு தத்துவம் இல்லாமலேயே ஒரு புத்தாண்டு ஆராதனை நடத்தலாமே. ஹல்லேலூயா. 12 மாதம் தான் 12 வாக்கு தத்துவத்தை வாங்குகிறோம். ஒரு புத்தாண்டு ஆராதனை ஒரு வாக்குத்தத்தம் இல்லாமல் நடத்தலாமே. ஆமென். வார்த்தை, அவருடைய வார்த்தை இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் வராது. அவருடைய வார்த்தை இல்லாமல் ஒரு மகிமை வராது. அவருடைய வார்த்தை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நமக்கு புரிந்தாலும் அந்த வார்த்தை தான் ஆசீர்வதிக்கும், நமக்கு புரியாவிட்டாலும் அந்த வார்த்தை தான் ஆசீர்வதிக்கும். பிரசங்கத்தில் நம்ம கேட்டாலும் அந்த வார்த்தை தான் ஆசீர்வதிக்கும், அந்த பிரசங்கத்தை கேட்காவிட்டாலும் அந்த வார்த்தை தான் ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நம்ம அறிந்தாலும் அந்த சத்தியம் தான் ஆசீர்வதிக்கும். இந்த சத்தியத்தை நம்ம அறியாவிட்டாலும் இந்த சத்தியம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம படித்தாலும் இந்த வேதம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். இதை படிக்காவிட்டாலும் இந்த வேதம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். ஏன்னா அவருடைய வார்த்தை, அதை கொண்டு தான் அவர் கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நமக்கு பிரசங்கம் போர் அடித்தாலும் சரி, போர் அடிக்க விட்டாலும் சரி, பிரசங்க நேரத்தில் நமக்கு தூக்கம் வந்தாலும் சரி, தூக்கம் வராவிட்டாலும் சரி, பிரசங்க நேரத்தில் நமக்கு கவனிப்பு இருந்தாலும் சரி, கவனிப்பு இல்லாவிட்டாலும் சரி, அவருடைய வார்த்தை தான், வார்த்தை தான், வார்த்தை தான், வார்த்தை தான், வார்த்தை தான் நம்மை கைவிடாது இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபை அவருடைய வார்த்தை தான் கைவிடாது இருந்தது. ஆமென். ஆமென். தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டுதான் நம்மை கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இல்லைன்னா நம்மளை ஸ்தோத்திரம் ஆண்டவர் நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய வார்த்தையினால தான் நம்ம அவர் நினைக்கப்படுகிறோம். அவருடைய வார்த்தையினால தான் நம்ம அவருடைய சிந்தைக்கு போகிறோம். அவருடைய வார்த்தையினால தான். இப்போ நம்ம அவரை கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? அப்பா பிதாவே. எங்கே இருக்கிறது? அவருடைய வார்த்தை, அவருடைய நியாயப்பிரமாணத்தில், அவருடைய வேத புத்தகத்தில். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ அவரை கூப்பிடுறோம். தேவனே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அவரை கூப்பிடுறோம். அவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி, ஆண்டவரே நீர் இப்படி சொன்னீரே, நீர் இப்படி சொன்னீரே. அதுதான்
தாவீது அப்படி சொல்லி ஜெபம் பண்றார், நீர் சொன்னீரே. சாலமோன் அப்படி சொல்லி ஜெபம் பண்றார், நீர் சொன்னீரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா வார்த்தையால் சொன்னது, இந்த வார்த்தை நிறைவேற்றும், இந்த வார்த்தை கைவிடாது இருக்கும். ஆமென். மூன்றாவது, அவர் எப்படி கைவிடாது இருப்பார் அப்படின்னாக்கா, நம்ம நல்ல ஸ்தோத்திரம், இந்த 4 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கவனிக்க வேண்டியது, தேவன் அவருடைய வல்லமையுள்ள கிரிகையின் நிமித்தம் நம்மை கைவிடாது இருப்பார். தேவன் அவருடைய வல்லமையுள்ள கிரிகையின் நிமித்தம் நம்மை கைவிடாது இருப்பார். அவருடைய வல்லமையுள்ள கிரிகை, இந்த 3 வசனத்தில் தேவனுடைய வல்லமையுள்ள கிரிகை இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏன்னாக்கா இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, இந்த யாக்கோபு, இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் வெளிப்பட்டதை எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னாக்கா, அவர் சாதாரணமான வல்லமை உள்ள தேவனாய் வெளிப்படலை, சர்வ வல்லமை உள்ள தேவனாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் கிட்டே சொல்லுவார், ஈசாக்கு கிட்டேயும் சொல்லுவார், யாக்கோபு கிட்டேயும் சொல்லுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து. எப்படிப்பட்ட தேவன்? வெறும் தேவன் உன்னை ஆசீர்வதித்துன்னு எழுதியிருக்கலாமே, இல்லை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துன்னு எழுதியிருக்கலாமே. சர்வ வல்லமை உள்ள தேவன். அதே தான் ஆபிரகாமுக்கு சொல்லுவார், அதே தான் ஈசாக்குக்கு சொல்றார், இதே தான் யாக்கோபுக்கும் சொல்றார். அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ கர்த்தர் நம்மளை எப்படி கைவிடாது இருப்பார்? தேவ பிள்ளையே, இந்த முதலாவது நாள் நம்ம தெரிந்து கொள்ளணும், அவர் எப்படி கைவிடாது இருப்பார்? அவருடைய வல்லமையுள்ள கிரிகையின் நிமித்தம் நம்மை கைவிடாது இருப்பார். வல்லமையுள்ள கிரிகை, ஏன்னா அவர் வல்லமையான தேவன். இன்னைக்கு பலர் ஆண்டவருடைய வல்லமையான கிரிகையை பார்க்காம இருக்கலாம், இல்லை ஆண்டவருடைய வல்லமையான கிரிகையை பெறாமல் இருக்கலாம், ஆண்டவருடைய வல்லமையான கிரிகைனா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமையான கிரிகையை ஒரு மனிதன் பார்த்து விட்டால், ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் அனுபவித்து விட்டால், அந்த தேவனுடைய உறவை விடவே முடியாது, அது விவரிக்கவே முடியாது. 1000 பிரசங்கம் பண்ணாலும் அதுக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கே வார்த்தை இல்லை. அவருடைய சர்வ வல்லமையை ஒரு மனிதன் அறிந்து கொண்டா, அவருடைய சர்வ வல்லமையை, அவருடைய கரத்தினுடைய வல்லமையான கிரிகையை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டா, அவர் எப்பேற்பட்டவர், அவர் எப்பேற்பட்டவர், அவர் எப்பேற்பட்டவர். அல்லேலூயா. இதை ஒரு மனிதன் அறிந்து கொண்டா, அதாவது நம்ம சொல்கிற பாரு, நம்ம எதனா அடங்காத பிள்ளைக்கு எதனா சொல்லும் வருவார், நான் ஒன்றும் தலைவாள் புரியாத ஆடிங்கிற அப்படின்னு, அந்த மாதிரி தோத்துறோம் நமக்கே. ஐயோ ஆண்டவர், தோத்துறோம், என்ன நீ தரையில் தங்க மாற்றிய, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறிய. நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆள் கொஞ்சம் சந்தோஷத்தில் உற்சாகத்தில் அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நம்ம கேட்குறோம் பார், இன்னும் ரொம்ப தான் குதிக்கிற, அந்த மாதிரி என்னன்னா ஆண்டவர் மேலே ஆயிரும், ஆண்டவர் மேலே ஆயிரும். ஆண்டவருடைய வல்லமையான கிரியை ஒருத்தர் பெற்றுக்கொண்டா அந்த அன்பை ஐயோ விடவே முடியாது. அந்த அன்புக்கு நிகரானது ஒன்றுமே கிடையாது. அந்த வல்லமையான கிரியை பார்த்துட்டா ஐயோ, அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த யோபு பார்த்ததுனால தான் அவன் ஸ்தோத்திரம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் யார்? அவர் வல்லவர். அவர் யார்? சர்வ வல்லவர். சாதாரண வல்லவர் இல்லை, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஆமென். பல நேரத்தில் நம்ம அவருடைய கிரியை நம்ம பார்க்கணும், பல நேரத்தில் அவருடைய கிரியை நம்ம பார்க்கணும், அவருடைய கிரியை நம்ம பார்க்கணும், அவருடைய கிரியை நம்ம பார்க்கணும். ஆச்சரியமான கிரியை, ஆச்சரியமான கிரியை. அல்லேலூயா. அற்புதமான கிரியை, பயங்கரமான கிரியை. சாதாரண கிரியை இல்லை, சாதாரண கிரியை இல்லை, சாதாரண கிரியை இல்லை, பயங்கரமான கிரியை. ஸ்தோத்திரம். நிறைய ஸ்தோத்திரம் நான் அனுபவித்திருக்கிறேன், சொல்ல முடியும். ஐயோ, ஆண்டவருடைய நடத்துதலே வித்தியாசம், நடத்துதலே வித்தியாசம்.
நடத்துதலே வித்தியாசம். பயங்கரமாக நடத்துவார், பயங்கரமாக நடத்துவார். ஸ்தோத்திரம். அவருடைய நடத்துதல் அவ்வளவு பெரிய மகிமையான நடத்துதல், மகிமையான நடத்துதல். ஸ்தோத்திரம். ஒரு நாள் சில வருஷத்துக்கு முன்னாடி என்னை சோதிக்க ஒருத்தர் வராரு. அவர் வர்றதே என்னை சோதிக்க வர்றாரு. ஸ்தோத்திரம். இவன் போனா இவன் என்ன செய்யறா, எப்படி கவனிக்கிறான்றதுக்காக என்னை சோதிக்கிறதுக்காக ஒருத்தர் என்னை தேடி வராரு. வரவர் முன்கூட்டி சொல்லலை. நான் அந்த பக்கத்தில் இங்கே வந்தேன், அப்படியே அது உங்ககிட்ட வரேன் அப்படின்னு வர்றாரு. பாருங்க, வரவர் என்னை சோதிக்க வர்றாரு. ஸ்தோத்திரம். அவர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் இல்லை, அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான், அரை மணி நேரத்துக்கு உள்ளதான் வரவர் என்னை சோதிக்க வர்றாரு. வரவர் என்னை சோதிக்க வர்றாரு. ஸ்தோத்திரம். என்னை சோதிக்க வர்றாரு. எனக்கு தனி சர்ச்சை கிடையாது, எனக்கு குடும்பம் கிடையாது, பேச்சுலராக இருக்கிறோம், உடனுக்குடியாக இருக்கிறோம், சபையில் தங்கி இருக்கிறோம். ஸ்தோத்திரம். பாஸ்டர் அப்போ கொடுக்குற ஹெல்ப்பு வந்து மாதம் வெறும் 1000 ரூபாய். யோசித்து பாருங்கள், 3 வேளை ஹோட்டலில் சாப்பிட்ணும். என்னை சோதிக்க இந்த நிலைமையில் ஒருத்தர் வந்தால், அவர் என்னை சோதிக்க வரும்போது என் பாக்கெட்டில் இருக்கிறப்ப பைசா 13 ரூபா. நம்ப மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அவர் வர்றதுக்கு அரை மணி நேரம் கூட ஆகாது, அரை மணி நேரத்துக்குள்ளே தான் ஆகும். ஸ்தோத்திரம். அவர் வரேன்னு சொல்லிட்டு அவர் போனை வைக்கிறாரு. அடுத்த போன் வருது. ஐயா எங்கே இருக்கிறீங்க? இவர் ஃபோன் பண்ண பதற்றத்தில் நமக்கு வந்து என்னன்னாக்கா மைண்டெல்லாம் அங்கே இருக்குது. இந்த வர சோதிக்க வர ஆள் நம்மளை என்ன சோதிப்பானோ அப்படின்னு. ஸ்தோத்திரம். அந்த யோசனை இருக்குது. அங்கேருந்து ஒருத்தர் நம்மளை சோதிக்க வந்தால் அவர் பார்க்குறாரு, அவர் விடுவாரா? ஐயா இங்கே தான் சர்ச்சில் தான் இருக்கிறேன், கொஞ்சம் பெட்ரோல் பங்க் வர முடியுமான்னாரு. ஸ்தோத்திரம். அப்படியா? என்னடா இவர் ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் வரைக்கும் வர முடியுமானா, இவர் வண்டி கட்டி நின்று போச்சா? அது ஒரு குழப்பம். ஏன்னா இவர் வரைக்கலானே வரேன்ட்டேன். அங்கேருந்து என்னன்னாக்கா நடந்து போகிற அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே பல யோசனை. இவர் போனால் இவர் என்ன எதிர்பார்ப்பாரோ, இல்லை அவர் என்ன தேவையில் இருக்கிறாரோ, அப்படி கூப்பிட்டவர் என்ன காரியத்துக்காக கூப்பிட்டாரோ அப்படின்னு. ஸ்தோத்திரம். சரி இதை வரேன்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போகிறேன். அப்போ வண்டி கூட இல்லாத நேரம். ஸ்தோத்திரம். போனேன். ஐயா போன வாரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களே, ஆண்டு பெரிய அற்புதம் செஞ்சாரியா, பெரிய அற்புதம் செஞ்சாரியா. வேலை செஞ்ச இடத்துல ஒரு கான்ட்ராக்டில் வேலை செய்தார். 3 மாதம் அவருக்கு சம்பளம் போடல. அந்த கான்ட்ராக்டுக்காரருக்கு இவருக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம், சம்பளம் போடல. ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்தோத்திரம். 3 மாதம் போடாததுக்கு செய்கிற மாதம் 4 மாதத்துக்கு சேர்த்து மொத்தமாக போட்டுக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஐயா இந்தாங்க ஒரு சின்ன காணிக்கினாரு. இவர் கொடுத்துட்டு பேசிட்டு போயிட்டாரு. சோதிக்க வரவர் வந்துட்டு எங்கே இருக்கிறீங்கன்னு அடுத்த ஃபோன் பண்ணுறாரு. அடுத்த அவர் கொடுத்த காணிக்கு பாக்கெட்டில் வச்சுட்டு ஃபோனை எடுக்கலான்னு எடுத்தா, ஸ்தோத்திரம், 10 500 ரூபாய் தாள் கீழே விழுது. 5000 ரூபாய் கையில் காணிக்கு வச்சுட்டு போகிறாரு. எவ்வளோ பெரிய மகிமையான தேவன், அவருடைய வல்லமையான கிரிகை. என் பாக்கிட்ட இருக்குது 13 ரூபா. என்னை ஒருத்தர் சோதிக்க வர்றாரு. ஸ்தோத்திரம். அவர்கிட்ட போனால் அவர் பின்ன காணிக்க கொடுப்பாரு, எங்கள் கூட்டி போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, அவர் இப்போ எப்படி நம்மளை ராஜாவா மதிப்பார் அப்படின்னு வராரு. ஸ்தோத்திரம். நல்லா யோசித்து பார்க்கணும். அவர் வர்றது அரை மணி நேரம் கூட ஆகாது, அதுக்குள்ளே தான். அதற்குள்ளேயும் கர்த்தன் நம்ம கையில் ஸ்தோத்திரம் அதை கொடுக்க முடியும். அதுதான் வல்லமையான கிரிகை. இது பணத்துக்கு மட்டுமில்லை, இது சுகத்துக்கும். இது பணத்துக்கு மட்டுமில்லை, இது அற்புதத்திற்கும். இது பணத்துக்கு மட்டுமல்ல, இது ஆசீர்வாதத்திற்கும். இது பெரும் பணத்துக்கு மட்டுமல்ல, இது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற சமாதானத்துக்கும். இது பணத்துக்கு மட்டுமல்ல, இது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் திறக்கிற ஒரு வழிவாசலுக்கும். இது பணத்துக்கு மட்டுமல்ல, தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்கிற பெரிய மகத்தான செயலுக்கும், அவர் கொடுக்கிற உயர்வுக்கும், அவர் நம்முடைய அறிவுக்கு அடங்காததுக்கு செய்கிற அவருடைய வல்லமையான கிரிகை. அது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். ஆமென். இந்த வல்லமையான கிரியை நம்ம பார்க்கிறோம். என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா?
என் தேவன் எப்படிப்பட்டவர்? ஆமென். என் தேவன் எப்படிப்பட்டவர்? என் தேவன் எப்படிப்பட்டவர்? என் தேவன் எப்படிப்பட்டவர்? வல்லமையான கிரியை உடையவர், 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 வல்லமையான கிரியை உடையவர். ஒரு நாள் ஒரு வயசான ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார ஐயா வந்துட்டார். அவர் எனக்கு யாருன்னு தெரியல, அவர் அறிமுகப்பான சொன்னாருன்னு இந்த மாதிரி நான் ஊழியம் செய்கிறேன், நான் இத்தனை வருஷம் நான் வந்து 35 வருஷமாக நான் ஊழியம் செய்கிறேன். ஒரு வயசான ஒரு ஊழியக்காரர் திடீர்னு வந்துட்டார். அவர் வரும்போது அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. திடீர்னு பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஐயா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், ஒருவேளை யாராகிலும் காணிக்க போட்டு இருந்தா அவர் ஐயாவுக்கு சும்மா அனுப்பாமல் கொடுத்து அனுப்பலாம், ஏன்னா அவர் வந்தது எதிர்பார்ப்போடு வந்திருக்குது போல தெரியுது அப்படின்றேன். நான் மூஞ்ச பார்த்தேன், வேறு எங்கன்னா சொன்னால் கூட இருக்கும், ஆனால் அங்கே சொன்னால் சத்தியமாக இருக்காது. ஏன்னா ஆமாம், 3 வருஷத்துக்கு முன்னாடினா பெட்டி தான் பெருசாக இருக்கும். ஆமாம், அங்கே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் இருக்காது. ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், அப்படியா, உன் விசுவாசம் பெருசாகுதே, அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னேன். ஸ்தோத்திரம். சரி ஊழியக்காரர் வந்துக்கிறாரு, அதனால் அவரை கனம் பண்ணுறதுக்கு நம்மளை கர்த்தர் பயன்படுத்துறதுக்காக அதில் உள்ளே வச்சிருப்பார். திறந்து பாருங்க. நாங்கள் இவங்க சொன்னாங்கன்றதுக்காக தான் திறந்து பார்த்தேன். உண்மை நான் விசுவாசமெல்லாம் திறந்து பார்க்கல, ஏன்னா நம்ம காணிக்கை பெட்டி பற்றி நமக்கு தெரியும். திறந்து பார்த்தா தோத்திரம் 2 500 நோட்டுக்குது. தோத்திரம். அது அப்படியே கொடுங்க அப்படின்னு ஒரு கவரில் வச்சு அவர் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு தோத்திரம் கம்முன்னு வெளியே போனார். அதன் பிறகு ஸ்தோத்திரம் அவர் வண்டிக்கிட்ட போனதுக்கப்புறம் அதை அப்படியே அவர் கையில் காணிக்கையாக கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. நம்ம பல நேரத்தில் நம்ம பார்க்குறது எதுவுமே பார்த்தா அப்படி தான் தெரியும். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அதே ஐயா இன்னொரு நாள் வந்தார். பொதுவாக இந்த ஏஜி சர்ச்சில் இருக்கிற பாஸ்டருங்க கிட்டலாம் நான் போக மாட்டேன். அந்த பாஸ்டர்மாருங்க வந்து என்னன்னாக்கா ஜெபிச்சுக்குவாங்க, ஜெபிச்சுக்கிட்டு சரிங்கய்யா போயிட்டு வாங்க ஜெபம் பண்ணிக்கிறேன் தான் அனுப்புவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி தான் வந்து எனக்கு ஒரு 1000 ரூபா காணிக்க கொடுத்தீங்கன்னு தெரியலையே, உங்களுக்கு அந்த மனசை கொடுத்துக்கிறாரு அப்படின்னு அவரே ஆச்சரியப்பட்டார். நல்லா இப்போ நம்ம புரிஞ்சு பார்க்கணும், நம்ம கையில் இல்லை, நம்ம சூழ்நிலை இப்போ அவருக்கு தெரியாது. ஆனால் அவரை கனம் பண்ணுறதுக்கு கர்த்தர் அவருடைய கிரிகையை நம்மளிடத்தில் வெளிப்படுத்தி நம்மளை உயர்த்துறார். அவருடைய வல்லமையான கிரிகை எதுக்காகன்னு சொன்னால் நம்மளை தலகுனிய விடாததுக்காக. தேவ ஜனமே, நான் ஸ்தோத்திரம் 2025 நான் தலைகுனிதான் நீங்கள் நினைக்கலாம். ஸ்தோத்திரம் நான் வெக்கப்பட்டு நினைக்கலாம், என்னை இல்லைன்னு நிலையில் நான் தள்ளப்பட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம், ஒன்றுமில்லாத சூழ்நிலைக்கு நான் போனேன்னு நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய நிலைமை வறுமைன்னு நினைக்கலாம், என்னுடைய நிலைமை எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை மனசுக்குள்ளே நினைத்து உட்கார்ந்துருக்கலாம். என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது, எனக்கு ஒரு தரித்திரம், என் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லை, நானே வந்து ஸ்தோத்திரம் ரொம்ப ஒரு கொடிய நிலையில் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே நல்லா இருக்காது, நல்லா நடக்காது, நல்லா வராது, நான் நினச்சதெல்லாம் எதுவுமே நிறைவேறாது அப்படின்னு ஒரு நம்மளை குறித்து நாமளே ஒரு சாபக்கேட நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய வல்லமையான கிரியை நீ பார்ப்பாய், என் வல்லமையான கிரியை உன்னை கைவிடாது இருக்கும். அல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தர் இந்த காலை வேளை நமக்கு சொல்லுவது அவருடைய வல்லமையான கிரிகையின்படி கர்த்தர் நம்மை கைவிடாது இருப்பார். இந்த ஆரம்ப நாளிலேயே, இந்த ஆரம்ப மாதத்திலேயே இந்த ஸ்தோத்திர வசனத்தை கேட்கிற நமக்கு அவருடைய வல்லமையான கிரிகை வெளிப்படும். இந்த காலை வேளையில் வெளிப்படும். முடிந்தால் நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இந்த நாள் ஸ்தோத்திரம், இந்த நாள் இந்த அதிகாலை வேலையில் நம்ம கேட்கிறோம், பகல் வேலையிலேயே அந்த அற்புதத்தை நம்ம பார்ப்போம். தேவன் ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் அதிசயத்தை நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். அவருடைய வல்லமையான கிரிகை வெளிப்படும்.
எனக்கு நடக்குமா, இதெல்லாம் வருமா, ஐயோ இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் ஒரு சாத்தியமாகக்கூடிய காரியமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம சிந்தனை பேசினா கூட, சிந்தனை நமக்கு இப்போ ஓடிக்கொண்டு இருந்தால் கூட, சிந்தனை நமக்கு அது அப்படியே நமக்கு பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருந்தா கூட, ஆண்டவர் இப்போ அதையே நமக்கு பிடுங்கி எரிந்து அப்படி வல்லமையான கிரியை நம்ம கண்ணெதிர்க்க காட்டுவார், நம்ம பார்க்கும்படி காட்டுவார். தோத்துறோம். பல நேரத்தில் நம்ம நம்பாமல் இருக்கிறோன்னு சொன்னால் நம்ம நம்பும்படி கர்த்தரை கிரியை வெளிப்படுத்துவார். பலருக்கு புரியாமலே இருக்கும். அப்படி வல்லமையான கிரிக்கை இன்னும் வல்லமையாக பெருசாக செய்துட்டு போகிறாரு. இவங்க சொல்கிற சாட்சியெல்லாம் சும்மா புவா, சிலர் அப்படி தான் நினைப்பாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் சில பேர் சாட்சி சொல்லும்போது ஆரம்பத்தில் நமக்கு விவரம் தெரியாத காலத்தில் நான் நினச்சது உண்டு. ஆனால் கர்த்தருடைய வல்லமையான கிரிகையை நம்ம வாழ்க்கையில் பார்க்க வைத்தார், செய்ய வைத்தார். அதை ஸ்தோத்திரம். நம்ம கண்ட பிறகு அந்த வல்லமையான கிரிகை எப்பேற்பட்ட கிரிகை தெரியுமா? ஒரு மனுஷன் முன்னாடி கம்பீரமாக நிற்க முடியும். மனுஷன் பிசாசு முன்னாடி நிற்க முடியும், உலகத்துக்கு முன்னாடி நிற்க முடியும். ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ பெரியவர், நம்மளோடு இருக்கிற தேவன் அவ்வளோ பெரிய கிரிகை செய்கிறவர், அவ்வளோ பெரிய கிரிகை செய்கிறவர், அவ்வளவு பெரிய கிரிகை செய்கிறவர். சாதாரண கிரிகை அல்ல. அவர் செய்ய நினைத்துட்டா ஸ்தோத்திரம். அதாவது நம்மளால் விரல விட்டு எண்ணதான் முடியாத தவிர அவர் எண்ணுக்கடங்காததை செய்வார், எண்ணுக்கடங்காத குடும்பத்தில் செய்வார், நம்ம வாழ்க்கையில் செய்வார், நம்மளுடைய ஸ்தோத்திரம் வேலை ஸ்தலத்தில் செய்வார், நம்மளுடைய எதிர்காலத்துக்கு செய்வார், நம்முடைய திருச்சபையில் செய்வார், நம்மளுடைய ஜபத்துக்கு செய்வார், நம்முடைய உபவாசத்துக்கு செய்வார், நம்மளுடைய அங்கலாய்ப்புக்கு செய்வார், நம்மளுடைய விருப்பத்துக்கு செய்வார், நம்ம எதிர்பார்க்கிற ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளுக்கு செய்வார், நம்முடைய ஆசைக்கு செய்வார், நம்ம மன விருப்பத்துக்கு செய்வார். தேவ பிள்ளைய கர்த்தருடைய கிரிகை எங்கெல்லாம் வெளிப்படும். ஆமே ஆமே அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தருடைய கிரிகை வெளிப்படும். கைவிடாது இருப்பார். ஆமென். கைவிட மாட்டார். யாக்கோபை கைவிடலை, கைவிட மாட்டார். ஆமென். நம்ம கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். யாக்கோபு ஆண்டவர் ஒரு இடத்துலையும் அவர் விட்டு கொடுக்கல, நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். சொப்பனத்துக்கு பின்பு நம்ம பார்ப்பது, சொப்பனத்துக்கு ஸ்தோத்திரம் முன்பு பார்த்தா யாக்கோபுடைய வாழ்க்கை ஒன்றும் பெருசாக, ஒன்றும் பிரம்மாண்டம் இல்லை, ஒன்றும் பெரிய பிரபல்யம் இல்லை, ஒன்றும் பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் சொப்பனத்துக்கு ஸ்தோத்திரம் பின்பு பார்த்தா அவன் வாழ்க்கை பிரம்மாண்டம், பெரிய பேசுபொருள். ஆமாம், பெரிய ஒரு பேசுபொருள். யாக்கோபு யாக்கோபு யாக்கோபு. இந்த சொப்பனத்துக்கு அப்புறம், இந்த 28வது அதிகாரத்துக்கு அப்புறம் யாக்கோபுடைய வாழ்க்கை அப்படியே ஸ்தோத்திரம் அப்படியே திருப்பி போட்ட ஒரு அப்பம் மாதிரி. ஆமாம், அப்படியே யாக்கோபுடைய வாழ்க்கை பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு மறுரூபம், டோட்டல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமாம், இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாக்கோபு 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 யாக்கோபு. இந்த தரிசனத்துக்கு அப்புறம், இந்த 7 ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் யாக்கோபுடைய வாழ்க்கை, யாக்கோபுடைய பெயர் வேதத்தில் எங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறதோ, யாரெல்லாம் எடுத்துக்காட்டா உதாரணமாக அடுத்தது பழைய ஏற்பாட்டிலையோ புதிய ஏற்பாட்டிலையோ யாக்கோபை பற்றி பேசுகிறாங்களோ, ஆசீர்வாதமாக மட்டும்தான் பேசியிருப்பாங்க, சாபமாக பேசியிருக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தரிசனத்துக்கு பிறகு, ஒரு சொப்பனத்துக்கு பிறகு, ஒரு வாக்குத்தத்தத்துக்கு பிறகு, தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு பிறகு இவ்வளவு பெரிய மகிமையும் மாற்றமும் வருதுன்னு சொன்னால், இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தருவார். ஆமென். அதே வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், அதே வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தர் அதை நிச்சயமாக நிறைவேற பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் எப்படி கைவிடாது இருப்பார்? தேவன் அவருடைய அன்பின் நிமித்தம் கைவிடாது இருப்பார். ஆமென். தேவன் அவருடைய வார்த்தையின் நிமித்தம் நம்மை கைவிடாது இருப்பார். தேவன் அவருடைய வல்லமை உள்ள கிரிகையின் நிமித்தம் நம்மை கைவிடாதிருப்பார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அவர் கைவிட தெரியாதவர், அவர் கரத்தை பிடித்தவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நாள் கைவிட மாட்டார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம ஒரு வீச இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று
அவர் கைவிடாத ஒரு தெய்வம், கைவிடாத ஒரு தெய்வம். அவர் யாக்கோபை அவர் கைவிடவில்லை, உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார்.